காம்பு பகுதியை கட் பண்ணிட்டு அதில் பால் மாதிரி வரும், அதை தேய்ச்சி எடுத்துடணும். அப்போ பப்பையால இருக்கிற கசப்புலாம் போயிடும். இன்னொரு பக்கத்தில் இருக்கிறதையும் கட் பண்ண உடனே பால் வரும் இல்லையா, அதையும் தேய்ச்சி எடுத்துடலாம். இது ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி செய்து முடித்த உடனே மறுபடியும் பப்பையாவை வாஷ் பண்ணிட்டு தான் கட் பண்ண ஆரம்பிக்கணும். விதையெல்லாம் நீக்கிவிட்டு உள்ளே இருக்கிற இது மட்டும் வச்சுருக்கோம். இதை தோல் சீவிட்டு பீஸாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். பப்பாளி காயை இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம்.